போட்டி திருத்த ரகமணிவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பற்றின ஃபுல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை நீங்கள் என்றைக்கு எழுதணும், என்ன டைமிங்கில் நடக்கும், அதே போல் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும், எப்படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். அதே போல் இது ஆஃப்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். ஓஎம்ஆரில் நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக இருக்க போது எங்கெங்கே நடக்க போகுது, எந்த டேட், இது எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ டேட் நோட் பண்ணிக்கோங்க, மார்ச் 5 சரிங்களா. ஸோ என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற டேட் மட்டும் இல்லாமல் டைமும் நோட் பண்ணிக்கோங்க. டைம் எக்ஸாம் ஆளுக்கு நீங்கள் 9:30க்கு வந்துடுங்க. டைமிங் உங்களுக்கு 10 to 1 எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரம் தான் எக்ஸாம். உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் எப்படி நடக்கும், 200 கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதே போல் 200 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் தான் இது. 9:30க்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:30 வரலையும் நீங்கள் ஹாலில் இருக்க போகிறீங்க சரிங்களா. 3 hours எக்ஸாம் நடக்கும். முன்னாடி ஓஎம்ஆரில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால் ஓஎம்ஆருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்க போகுது. எக்ஸாம் பேட்டர்ன், எந்த எக்ஸாம் பேட்டர்னில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்டர்னில் எக்ஸாம் நடக்கும் சரியா. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, அதியமான் டீமில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆஃப்லைன் கிளாஸில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எடுத்துக்க முடியும் சரிங்களா. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக டிஎன்பிசிக்கான சிலபஸ் இருக்கு இல்லையா, குரூப் 4க்கான சிலபஸ் தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் சரியா. ஸோ கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழில் 100 கொஷின்ஸ் இருக்கும், தமிழில் 100 வினாக்கள், மேக்ஸில் 25 கொஷின்ஸ் இருக்கும், அப்புறம் ஜிஎஸ்ல 75 வினாக்கள். உங்களுக்கு ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி, யூனிட் 8, யூனிட் 9 இது எல்லாமே சரிங்களா. சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்லேருந்தும் 75 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸில் 25 கொஷின்ஸ், தமிழில் உங்களுக்கு 100 கொஷின். ஸோ டோட்டலாக 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எழுத போகிறீங்க. ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க், 300 மதிப்பெண் சரியா. ஸோ அதே பேட்டர்ன் நடக்க போது உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம் அதில் உட்காந்து நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுங்களோ அது போல் எழுத போகிறீங்க. அதே போல் கொஷின்ஸ் எல்லாமே தமிழ் மீடியமில் மட்டும்தான் இருக்கும், பைலிங்குவல் இருக்காது. தமிழ் மீடியமில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் சரியா. தமிழ் வினாக்களும் தமிழில் இருக்கும், மேக்ஸ்க்கான கொஷினும் தமிழில் இருக்கும், ஜிஎஸ்க்கான கொஷின்ஸும் தமிழில் இருக்கும் சரியா. அதே போல் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டும் அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ ஓஎம்ஆரில் நீங்கள் மார்க் அப்டேட் பண்ண போகிறீங்க. அதாவது ஓஎம்ஆர் எல்லாமே ஷேட் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு கொஷினும் படிச்சுட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதி அப்டேட் பண்ணுவோம். மார்ச் 10ஆம் தேதி, மார்ச் 5ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க. அதே போல் 10ஆம் தேதி கூட உங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவாங்க சரியா. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா என்னென்ன பர்சன்டேஜில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ பெஸ்ட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க, கோயம்புத்தூர் அதே போல் தருமபுரி 2 லொக்கேஷன் நடக்கும். அது முதல்ல நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் நம்முடைய பயிற்சி மையத்தில் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதலாம். இது ஆன்லைனில் இல்லை, முழுக்க ஆஃப்லைனில் நடக்க போகுது. அது நோட் பண்ணிக்கோங்க. முழுக்க ஆஃப்லைன் டெஸ்ட் சரியா. கோவையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பயிற்சி மையம், அதே போல் தர்மபுரியில் இருக்கக்கூடிய நம்முடைய பயிற்சி மையத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. டேட்டு, டைம் எல்லாமே சொல்லிட்டேன். கொஷினுக்கான பேட்டர்ன், எக்ஸாமுக்கான பேட்டர்ன், தமிழில் மட்டும் கொஷின்ஸ் இருக்கும். அதாவது தமிழ் வழியில் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும், தமிழ் மீடியமில் அப்படின்றத சொல்லிட்டேன். ஓஎம்ஆர் எழுத போகிறீங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 ரேங்க் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 75% ஸ்காலர்ஷிப் இருக்கும் டோட்டல் ஃபீஸில். இது நேரடி வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, டைரக்ட் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு 75% இருக்கும். அதே போல் 4th 8th வரலையும் சரிங்களா. 4th, 5th, 6th, 7th, 8th ஸோ இந்த மாதிரி 4 8 இடங்கள் பிடிக்கக்கூடிய தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னா 45% 50% கட்டண சலுகை இருக்கும் சரியா. இது முழுக்க நேரடி வகுப்புக்கான கட்டண சலுகை சரியா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இதற்கான ரிசல்ட் எப்போ அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 10. ஸோ எந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9943599181, அதே போல் 8681859181 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். அதே போல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. 200 கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லொக்கேஷன், கோயம்புத்தூரில் நான் இருக்கேன், இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், சண்டே தான் உங்களுக்கு நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்க போகுது. ஸோ தாராளமாக நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க. 1 வீக் உங்களுக்கு டைம் இருக்க போகுது. ஸோ இப்போ இருந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தாலும் ரிவிஷன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயம்புத்தூரில் அதியமான் அகாடமி, ராமானுஜ் நகர், சக்தி நகர், ஹோப்ஸ் காலேஜ் பக்கத்தில், சிங்கனூர் பக்கத்தில் சரியா. ஸோ மேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேஷன், கோயம்புத்தூர் லொக்கேஷன் கரெக்டாக மேப் ஆகும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
அதே போல் தருமபுரியில் பார்த்தீங்க அப்படின்னா நெடுமாற நகர் ரங்கா டிபார்ட்மெண்ட் பக்கத்தில். சரியா? ஸோ இந்த 2 அட்ரஸையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தருமபுரியிலேருந்து வரவங்க தருமபுரி லொக்கேஷனுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்லிடுறேன். சரியா? இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். சரிங்களா? இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், எனக்கு நடக்கும், என்ன டைமிங்கில் நடக்கும், எவ்வளோ கொஷின்ஸ், என்ன பேட்டர்ன், இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். தமிழில் 100 கொஷின்ஸ், இது எல்லாமே நான் இப்போ சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் இருக்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் அட்ரஸ், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றத இங்கே ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் பாலினம், ஆண் பெண் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர், எந்த எக்ஸாம் சென்டரில் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க அப்படின்றத ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டேன். மினிமம் சீட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுத முடியும். ஏன்னா எவ்வளோ பேர் வராங்களோ அதை பொறுத்து தான் நாங்கள் சீட் இங்கே அலோகேட் பண்ண முடியும். அதனால் முன்பதிவு கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா தான் எவ்வளோ பேர் வரீங்க அப்படின்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ண முடியும். கோயம்புத்தூர், அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து வரீங்க அப்படின்னா கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் தருமபுரி, சரிங்களா? ஸோ தருமபுரி சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா தருமபுரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் பண்ண கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கான லொக்கேஷன் ஏதாவது தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 5ஆம் தேதி வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். உங்களுக்கு 10ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே தெரியும் இல்லையா? குரூப் 4க்கான சிலபஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிலபஸ் தான். ஸோ மேக்ஸு, அப்புறம் ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா யூனிட் 9, யூனிட் 8, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், அப்புறம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ஜென்ரல் சயின்ஸ், அப்புறம் தமிழில் இருக்கக்கூடிய பார்ட் சி, பார்ட் பி, பார்ட் ஏ. சரியா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு கம்ப்ளீட் சிலபஸ்லேருந்து தான் டெஸ்ட் இருக்க போது. இது நோட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கனாலும் அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். மறக்காமல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ 5ஆம் தேதி டெஸ்ட் எழுத டைரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எழுத முடியும். சரிங்களா? முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து எழுதலாம் அப்படின்றத வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் வந்து எழுத முடியும். ஏன்னா லிமிடெட் சீட்ஸ்ன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது ஃப்ரீயாக தான் நடக்க போகுது. 200 கொஷின்ஸ் தாராளமாக நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஒருவேளை இதில் டாப் ஸ்கோர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸ் தருமபுரிலையோ இல்லை கோயம்புத்தூர்லையோ ஜாயின் பண்ணுறீங்க, மார்னிங் பேட்ச் இல்லை வீக்கெண்ட் பேட்ச் எது ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம், ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.